வந்திருக்கும் போல் என்னன்னு தெரியல. வீட்டில் வாங்கி வச்சுருக்காங்க. பிரிச்சுடுவோமா? நல்லாவே சீல் வச்சுருக்குதுப்பா. எல்லாம் நல்லாவே சீல் வச்சுருக்காங்க. ஒரு கையில் ஃபோன் பிடிச்சிட்ருக்குறேன். இந்த ஸ்டாண்டு தொலைவணும் எங்கேன்னு போய் ஸ்டாண்டை தொலைவுறங்க. உள்ள மேலே தான் பிரிப்பான். காடுகளில் வாங்குதா? காடுகளில் சாப்பிட்டு சோப்ஷியா அத்திப்பழம் நல்லா தான் இருக்குது. இல்லை நம்ம ஊர் கடைகளில் வாங்கணும் அப்படின்னா இது கிலோ வந்து 1000 ரூபாய்க்கு மேலே வருது. 1000 ரூபாய்க்கு மேலே வருது. இது நான் எவ்வளோ வாங்கினேன், இதில் எவ்வளோ விலை போட்டிருக்குதுன்னு பார்த்தோம்னா கூப்பன் ஒன்று அங்கே ஓடுது. விலை போட்டிருக்கா. அது என்னென்னு சரியாக தெரிய மாட்டேங்குது. அது கிட்டத்தட்ட இது வந்து 600 சில்லரை தான் கொடுத்தேன்னு நினைக்கிறேன். 600 600 சில்லரை தான் வருது. 1 கிலோ வாங்கினோம்னாக்கா இங்கே இன்னும் கொஞ்சம் சின்னது பெருசு கலந்துருக்கும். நம்ம ஊரில் விற்கிறது கடைகளில் வந்து எல்லாம் என்ன இதில் கொஞ்சம் சின்னது பெருசுலாம் கலந்துருக்கும். நம்ம ஊரில் பாக்கெட்டில் விற்கிறது கொஞ்சம் அழகாக இருக்கும், ஒரே சைஸில் இருக்கும். அதனால் பாதி விலை கம்மியாகுதில்ல. எங்கே கம்மியாக கிடைக்குதோ அதுவும் கொஞ்சம் நல்ல பொருளை பார்த்து வாங்கிக்க வேண்டியதுதான். கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அத்திப்பழம், அவ்வளோதான். இது நாம் எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். கூப்பன் வேறு போட்டிருக்காங்க. இது என்னன்னு தெரியல. இது கெடாமல் இருக்கிறதுக்கு போகிற மாட்டிட்டு என்னமோ போட்டிருக்குது. அங்கே என்னமோ ஒரு சீட்டு ஓடி போச்சு. இது என்ன இது என்னன்னு தெரியல. அதுக்குள்ளே இருந்தது. கிட் சால்ட்டு 75 ரூபான்னு போட்டிருக்குது. அது ஏதாவது தெரிஞ்சவங்க யாராவது சொல்லுங்கள். 5 ஸ்டார் ரேட்டிங் என்னன்னு தெரியல. விளக்கம் தெரிஞ்சு சொல்லுங்கள். இன்னும் பிரச்சனை இல்லை. ரொம்ப நாளாக இந்த மாதிரி தான் வாங்கிட்டுருக்கேன். அத்திப்பழம்லாம் முதல்ல கடையில் வாங்குவோம். இப்போ இது கேட்டோம்னாக்கா 1 கிலோ 1000 ரூபாய்க்கு மேலே வருது. 100 கிராமே பார்த்தீங்கன்னாக்கா 100 ரூபா 100 சில்லரை சொல்கிறாங்க. 1/4 கிலோ வந்து 300 ரூபாய் நம்ம சொல்கிறாங்க. அதனால் இதில் ஆன்லைனில் போட்டு இதில் வாங்கிக்கிறது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு தடவை வாங்கி பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நன்றி. வாழ்க வளமுடன்.